பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் மற்றும் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாகவும் இன்பமாகவும் இருப்பதாக. தேவன் தாமே உங்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாப்புமாய் இருப்பாராக. தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பாராக என அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன? ஆர்வமாக இருக்கீங்கல்ல? கர்த்தர் இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறார்னு நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதை சொல்லுகிறவர் அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு சொல்லுகிறார்? இளம் ஊழியக்காரர் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். நான் உனக்கு உன்னை ஞாபகப்படுத்துகிறேன்பான்றார். நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். எதை நினைப்பூட்டுகிறேன்? ஒன்று, நினைப்பூட்டுகிறேன்ற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் அர்த்தம், அதாவது உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு ஆப்போசிட் என்னது? மறந்துடாத. எதை மறந்துடக்கூடாதுன்னா, நான் உன்மேல் என் கையை வைத்து ஜெபிக்கும் போது உனக்குள்ள அபிஷேகம் இறங்கினது. அந்த பரிசுத்தாவின் நிறைவை நீ அசதியாக விட்டுறாத. நீ என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி விடணும். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையே, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன். நீங்கள் உங்கள் மனநிறைவு உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை வெளிப்பட்டதா? அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இயேசு சொன்னார்ல, நடந்து போகும்போது திடீர்னு திரும்பி பார்த்து என்னை யார் தொட்டதுன்னு கேட்டார். எப்படி சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டால், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. உங்கள் அபிஷேகம் எப்போதும் ஒரு அனல் உள்ள அபிஷேகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அடுப்பு இருக்குன்னா அந்த அடுப்பு மழை எரியணும்னா அந்த விறகு நல்ல காய்ந்த விறகாக இருக்கணும். மழையில் நனைஞ்ச விறகு கொண்டு போய் வச்சா உள்ள அக்னி அணைஞ்சு போகும். அந்த காலங்களெல்லாம் அந்த ஊதாங்குழல் வச்சு ஊதுவாங்க. அந்த காற்று போன உடனே அது மடமடன்னு பற்றி எரியும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போது கர்த்தருடைய பிள்ளைய, காற்று தான் பரிசுத்த ஆவியானவர், விறகு தான் விசுவாசிகளாகி நீங்களும் நானும். அப்போது நம்ம கர்த்தருக்காக பற்றி எரிய வேண்டிய ஒரு காலம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துடக்கூடாது. எப்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை, அதாவது அந்நிய பாஷையை, நீங்கள் அடிக்கடி அந்நிய பாஷையிலே ஜெபிக்கணும். தனித்து ஜெபிக்கணும். ரொம்ப தனியாக போய் கொஞ்ச நேரம் டங்ஸ்லேயே ஜெபம் பண்ணி கர்த்தரை புகழணும். அப்போ உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பல மடங்கு கிரியை செய்யும். அந்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கும்போது உங்களை அறியாமலேயே தீர்க்க தரிசனமாக ஜெபிப்பீங்க. யார் மேலேயாவது கை வைத்து ஜெபிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபித்த பிறகு நான் ஒரு நல்ல ஒரு சுகத்தை நான் ஃபீல் பண்ணுறேன்னுவாங்க. ஆமே, நீங்கள் யாருக்காவது வேத வசனத்தை சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப விளங்கும்படி சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. விஷயம் இதுதான். உள்ள தேவனுடைய வல்லமை அக்னியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபயராக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபயராக இருக்கணும். அப்போ தான் தேவ பலன் உங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, ஆகவே இப்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சத்தியம் என்னென்னா, அதாவது நீங்கள் எப்பவுமே பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதை நீங்கள் பயன்படுத்தணும். தாளந்துகளை புதைச்சி வச்சிடக்கூடாது. நீங்கள் அதுக்காக உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்லேருந்து அது வெளிப்படணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ கையை வைத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அனல் உள்ள அபிஷேகமாக மாறணும். கிருபையின் வல்லமையின் அபிஷேகமாக மாறணும். அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து போய் அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபிக்கிற கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஊற்றுவீராகப்பா. உங்களுடைய கிருபை தாங்கட்டுமப்பா. தீமைக்கும் பொல்லாப்புக்கும் உபத்திரவத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டுமப்பா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரை புதிய அபிஷேகத்தை, புதிய கிருபைகளை அளவில்லாமல் கொடுங்க ஆண்டவரை. பயன்படுத்துங்க ஆண்டவரை. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய சக விசுவாசிகள், அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அவங்கள பார்க்க வைங்க. அவங்களும் கர்த்தரால் நடத்தப்படட்டும். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.